சொல்லு முன்னே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கியா? நல்லா நல்லா இருக்கு. சரியா? என்ன இது அண்ணா, இந்த சில விஷயங்கள் கேட்கலாம் பார்த்தேன். இந்த இது இது இந்த நம்ம ஹைகோர்ட்ல கூட வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுல, நம்ம திருமாவுடைய கார் வந்து மோதிச்சு அப்படின்ட்டு. ஆமா ஆமா ஆமா. அது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்கலாமா? நம்மளோட கருத்து என்னன்னா, சாதி வெறி. அது வந்து என்னன்னா, நம்ம நல்லா பார்க்கணும். திருமாவுக்கும் நமக்குமான கருத்து முன்பாடு இருக்கு. ஆமா 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 ஆமா. அது வேற விஷயம். ஆமா, அவருக்கு நம்ம உண்மையான கருத்து முன்பாடு இருக்கு. ஆனா அதுக்காக திட்டமிட்டு நீங்க பதிவோட பண்ணீங்கன்னா நல்லா நல்லா பாருங்க. திட்டமிட்டு அவர் காரு வந்துகிட்டு இருக்கு. திட்டமிட்டு போறான், போய் சைகை காமிக்கான். அவர் காரு அது தனியா வந்துகிட்டு இருக்கு. அவர் காரு, அவர் காருக்கு இவனோட வாகனத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு, நிறைய இட வித்தியாசங்கள் இருக்கு. ஆமா. ஆனா திட்டமிட்டே பண்றான். ஆனா புரிஞ்சுக்கணும், நம்ம திரும்ப வந்து பழைய சமூகத்தை எப்படி சொல்றதுன்னா, பழைய சமூகத்துக்கு அவரை வச்சு எந்த பலனும் கிடையாது. இருந்தாலும் சமூக வரம்பு வைக்கணும்ல கூட. இல்ல, பொதுவான ஆளாவே நீங்க பேசலாம். ஏன்னா இது பொதுவான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம பாக்கணும். நம்ம ஒரு பறையர் அப்படின்னு நான் பார்க்க கூடாது. இல்ல பறையர்னு நான் அதான் சொல்ல வரேன். இது வந்து பொதுவா வந்து குற்ற தவறு அவன் மேலதான். அவன் திட்டமிட்டு வேணுங்கன்னு அதை பண்றான். யாரு வாரம் நல்லா தெரியுது. அவன் ஸ்லோவா வந்து பார்க்க கூட செய்யறான். பார்த்து வேண்டுமென்ற வண்டியை நிப்பாட்டுறான். அந்த வண்டி இந்த வண்டி எவ்வளவு தூரம் இருக்கு வேணும்னு நிப்பாட்டுறான். இதெல்லாம் உண்மையில நம்ம கண்டிக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க சமூகம் சார்ந்தவங்க எல்லாம் வந்து மதுரையில மிகப்பெரிய, சென்னையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், திருமாமலை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்றாங்க. எதுக்கா திருமாமலை வழக்கு பதிவு பண்ணணும்? அது திருமாமலை எந்த தவறு இல்லையே. கூட வர்றவங்க ஆதங்கத்துல அடிக்க இறங்காம செய்வாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வழக்கறிஞர் இப்ப நம்ம சாதாரண ஒரு மனிதனா போகும்போதே ஒரு இடத்துல இடிபட்டுருச்சு அப்படின்னா என்னன்னு ஒரு சாதாரண மனிதா தான் கேட்கதான் செய்வாங்க. வழக்கறிஞருக்கும் போது அதுக்கான ஒரு இது இருக்கும்ல. என்ன வழக்கறிஞர் திட்டமிட்டு தானே பண்றான். கவனமே கிடையாது. இத வேற கோணத்துல கொண்டு போறாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப அதான் சொல்றேன், அதை வந்து சாதியா கொண்டு போறாங்க. சாதி ரீதியா வந்து சாதியா கொண்டு போறாங்க. ஒருத்தர் அந்த சாதியினுடைய தலைவர் ஒருத்தர் வந்து இது பண்ணிருக்காப்ல, முகநூல்ல பதிவு போட்டிருக்காப்ல, திரும்ப மீது வழக்கு பதிவு இல்லை என்றா நாங்க ஒட்டுமொத்த அந்த சமூகமும் கல்லம்பர சமூகம் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். சென்னையில மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் பண்ணு சொல்றாங்க. இல்ல, சம்பவம் நடந்துருச்சு. அது தவறோ சரியோ வந்து இடிக்கலையோ நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நுப்பாடுங்கன்னு சொல்லி தான் நுப்பாட்டிக்கலாமா? இல்ல இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நுப்பாடுங்கன்னு சொன்னா அண்ணன் நம்ம சாதாரண நானே வரும்போது அந்த மாதிரி சம்பவம் நிப்பாட்டு சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டாங்க. இல்ல, வேற தலைவரா இருந்தா பரவாயில்ல. நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வேற தலைவரோ வேற சமூக தலைவரோ யாரோ ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல. ஏன்னா அண்ணன் வந்து கொள்கை ரீதியா இப்ப திரும்ப அவர்கள் வந்து கொள்கை ரீதியா எல்லாரையும் கட்டுக்கோப்பு வச்சிருக்காரு. அண்ணன் நுப்பாட்டுங்கன்னு சொன்னா ஒரு வாரத்தில் நுப்பாட்டி இருப்பாங்கல்ல. இப்ப அவங்க வந்து ஒரு தாக்கப்பட்டது சம்பவம் வந்து தவறு தானே? அவன் தாக்கப்பட்டு சரிதானே, என்னோட பார்வை உண்மையிலே சரிதான். நான் வேணுங்க திட்டமிட்டு பண்றான். யதார்த்தமா நடந்தா அது பிரச்சனை இல்ல. நம்ம யதார்த்தமா நடந்தா இப்ப நம்ம இவர் மேல குறை சொல்ல போறோம். இப்ப யதார்த்தமா சம்பவம் நடந்திருந்தா நல்லா நம்மளோட நல்லா பாருங்க. அந்த வீடியோ, அந்த காணொலி நல்லா பாருங்க. அவன் திட்டமிட்டே பண்றான். இதெல்லாம் ஒருபோது ஏத்துக்கிற முடியாது. மீண்டும் சொல்றா, திருமா அவர்களுக்கும் நம்மளுக்கும் மிகப்பெரிய கருத்து முன்பாடு இருக்கு. தனிப்பட்ட ஒரு ஒவ்வொரு இயக்கமும் இத திருமாவுக்கு எதிராக அரசியல் பண்ற இயக்கம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இத வந்து தனிப்பட்ட வன்மமா வந்து கக்குது அப்படின்னு வன்மமா தான் பாக்காங்க. திருமாவுக்கு எதிராக யாரும் அரசியல் சாதி வெறி பிடிச்சு அரசியல் பண்றாங்கல்ல. ஆமா, உப்பான தலைவர் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா ஆமா, சாதி வெறி பிடிச்ச வந்து சாதியா கொண்டு வராங்க. அந்த அவன் அந்த வழக்கறிஞர் யாருன்னு தெரியாது, சாதியா கொண்டு வராங்கல்ல. ஒண்ணு சேர்றாங்கல்ல. சம்பவம் நடந்தது உண்மை. இது வந்து தெரிஞ்சு நடந்திருக்கா இல்ல வந்து இது திட்டமிட்டு நடத்திருக்கான்? ஓ, அந்த வழக்கறிஞர் வந்து திட்டமிட்டு அதை நடத்திருக்கான். ஒரு தனியா இருக்கக்கூடிய நபர்களை வந்து சில பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்கல்ல. என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு இவ்வளவு பெரிய பழம் கொண்ட ஒரு ஆள்கிட்ட போய் மோதணும்னா 4-5 பேர் மொத்தமா ஒரு 50 யாராச்சும் கூட்டிட்டு போயில மோதி இருக்கணும். இல்ல, அவனுக்கு பின்னால சரி திட்டங்கள் திட்டிய தலைவர்லாம் இருக்காங்க. அவனுக்கு பின்னால வழக்கறிஞர் பின்னால இருந்து ஏவல் தான்.
ஓ இது பெரியதே கிடையாது. நீ சிங்கிள்ல போய் ஏதாவது பண்ணு, அதை பெரிய ஆள கொண்டு போறது இயல்பு தானே. இதை ஓ இப்ப திட்டமிட்டு வந்து இப்படி பார்க்கணும். நான் பொதுவாவே பார்த்தா அவன் மீதான் மிகப்பெரிய தவறு. ஒரு இது கூட நம்ம திரும்ப சொல்லி வாய்ப்பே கிடையாது. சரியா? இல்ல அண்ணாமலை வந்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, திரும்ப வந்து இப்படிதான் வந்து அடிப்பாங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட் சொல்றேன். அப்படி வந்து அடிக்கலாம் செய்வாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுடைய அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தனி, இது தனி. ஆமா ஆமா, இது அப்படி பார்க்க அவர் சமூகம் சார்ந்து பயணிக்கார், அவர் இதை விட்டுருவோம். அவர் இதுல வந்து திருமணா மேல கால் புணிச்சு காரணமா திட்டமிட்டு பண்ணதுதான், திட்டமிட்டு செஞ்ச வேலைதான். இதுக்கு பின்னால பெரிய சதியே இருக்கு. இது பதிவு பண்ணிக்கோங்க. இது வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது திட்டமிட்டு பண்ணதுதான். அந்த வழக்கறிஞர் பின்னால மிகப்பெரிய சதி திட்டமே இருக்கு. என்ன சொன்னாலும் இதான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுவேன். உண்மைதான், உண்மை ஏத்துக்கவே முடியாது. இல்ல இப்ப நம்மளே திருமாவளவன் மீது தனிப்பட்ட கொள்கை ரீதியான எனக்கு பெரிய முரண்பாடு இருக்கு. இருந்தாலும் கூட ஆனா இந்த இடத்துல அண்ணன் திருமா அவர்கள் வந்து இறங்கியிருந்தா கூட அது பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் இறங்கியிருந்தா கூட அவர் சொல்லிதான் அடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டா திருப்பி இருப்பாங்க. இயல்பா அவரு கண்ணாடியை திறந்திருந்தா கூட இந்த விஷயத்தை, ஏன்னா இப்பயும் அந்த விஷயத்தை சொல்றாங்கல்ல, அடிக்க சொன்னாரு பழனிசாமி. மீண்டும் மீண்டும் ஒண்ணு சொல்றேன், நான் மீண்டும் அதான் பதிவு பண்ணிட்டே வரேன் உங்கள்ட்ட. ஆனா இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும். அவங்க குற்றச்சாட்டு அதான் என்ன சொல்ல வராங்க. எப்படின்னா அண்ணன் திரும்ப வந்து வார்த்தை சொன்னாரு, அடிக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி திசை திருப்பி சாதி ரீதியான ஒரு சமூக தலைவர் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்காரு. திருமா மீது வழக்கு பதிவில்லை என்று சொன்னா ஒட்டுமொத்த தேவர் கம்யூனிட்டி சேர்ந்து, அதாவது கள்ளமருது சமூகம் சேர்ந்து சென்னையை வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்புன்னு சொல்லி அவங்க சாதி தலைவர் சொல்லியிருக்காரு. அப்ப சாதி தானே பார்க்காங்க இது. திரும்ப நம்ம விட முடியும் அவரை? உண்மை அவருடைய நம்ம விட முடியும்? உண்மனே அதெல்லாம் ஒருபோதும் ஏத்துக்கிற முடியாது. இது வந்து திட்டமிட்டு பண்ணதுதான், 100% திட்டமிட்டு நடந்த ஒன்றுதான், எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. சரிங்க. நன்றிங்கண்ணே.